ஒரு ட்ரக் அடிக்டான அம்மாவுக்கு பையனாக பிறந்த மார்க்கு எப்படியாச்சும் அவனோடைய ட்ரக் அடிக்ஷன் ஹேபிட்லேருந்து வெளியே ஒரு நார்மலான லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அதுக்கு அவனுக்கு நிறையா பிரச்சனைகள். எதனாலன்னா அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே ட்ரக் அடிக்ட்ஸு. ஸோ அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னு. ஆனால் அவனால் வர முடியல. ஒவ்வொரு தடவையும் அவன் முயற்சி பண்ண ஏதோ ஒரு சூழ்நிலை அவனை ட்ரக்குக்கே இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே இதே நோக்கத்தோடயே இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ரென்டன் இந்த ட்ரக் அடிக்ஷன் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்தானா இல்லையா, அவன் லைஃப்பில் அவன் செட்டில் ஆனானா இல்லையா, உண்மையானுமே இந்த டைமில் யூத்தெல்லாம் ட்ரக் ப்ராப்ளம்னால ஆல்கஹால் ப்ராப்ளம்னால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு தடவை அந்த ஆல்கஹால் ப்ராப்ளம்க்கு உள்ளே போயிட்டா திரும்ப வெளியே வர்றதுங்கிறது எவ்வளோ சிரமம். இப்படிங்கிறத ரொம்ப அழகாக, ரொம்ப இயல்பாக, ரொம்ப வித்தியாசமாக நம்ம கண்ணு முன்னாடி ரியாலிட்டியாகவே வச்ச படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம டேனி பாயில் டைரக்ஷனில் 1996 வெளியே வந்த ட்ரெயின் ஸ்பாட்டிங் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய கதை முழுக்கவே நம்மளுடைய ஹீரோவான மார்க் ரெண்ட் அவனோட அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதை பற்றினதாக தான் இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா அவனோட வாழ்க்கையில் அவனோட அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மேஜரான ரோலில் இருக்கிறாங்க. டாமி, சிக் பாய், ஸ்பட்டு, பிக் பி, இந்த 4 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதில் டாமிக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆளாக இருக்கான். இதில் மீதி இருக்கிற எல்லாருமே, அதாவது சிக் பாய், ஸ்பட்டு, பிக் பி, நம்ம மார்க்கு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அடிக்டாகவே இருக்காங்க. இப்போ படம் ஓப்பன் ஆகுறது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா, இவங்க 4 பேரில் 3 பேர் வெறி கொண்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல. அதில் வாய்ஸ் ஓவரில் டாமி சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயங்கள், நல்லது கெட்டது, குடும்பம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரை தான் உருவாக்குது. ஏன்னா நல்லா சாப்பிடணும், நல்ல ஹெல்த் எடுத்துக்கணும், இன்சூரன்ஸ் வச்சுக்கணும், கரெக்டான வீடு வச்சுக்கணும், குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகணும், இப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு எப்பயுமே ப்ரெஷராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டோடைய வாய்ஸ் ஓவரில் இது வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வரவே ரெண்டோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நமக்கு இன்ட்ரோ பண்ணுவாங்க. அதில் பிக் பி தான் இருக்கிறதுலையே வயசான ஆளாக நமக்கு தெரியுமா. ஸ்பட்டு ரொம்ப ஜாலியான, அதே சமயம் இன்னசென்ட்டான ஒரு ஆள். டாமி எந்த ஒரு ஹேபிட்டுமே இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஒரு இண்டிவிஜுவல். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அவன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இப்போது மார்க் ஏன் நான் இப்படி இருக்கேன், அதாவது நம்ம ரெண்டனுடைய முழு பேர் மார்க் ரெண்டன். அவன் ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் ஏன் அப்படி இருக்கான்னா, அவனுக்கு வாழ்க்கையில் இந்த கன்வென்ஷனலான சாய்ஸஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரெஷரோ எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு திடீர்னு இதெல்லாம் போதும், நான் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ட்ரக்கை போடுவாங்க. அந்த ட்ரக் வேறு எதுவும் இல்லை, அந்த இன்ஜெக்ஷன் மூலயமா கொடுப்பாங்க இல்லையா, ஹெராயின், அந்த ட்ரக் தான் இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரக்கை இவங்களுக்கு கொடுக்குற ஆள் பேர் மதர்னு கூப்பிடுவாங்க. அவன் தான் இவங்களுக்கு அந்த ட்ரக்கை விற்பான். அதில் இவங்க கூட பார்த்தா இன்னொரு 3-4 பேர் இருப்பாங்க. டாமி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட ரெண்ட்டு அந்த இடத்துல ட்ரக்கு போடுற இடத்துல இன்னொரு 3-4 பேரும் இருப்பாங்க. அவங்க கூட ஒரு பொண்ணும் இருக்கும், அங்கே ஒரு சின்ன குழந்தையும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே என்னென்னா, அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு ட்ரக்கை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ட்ரக்கை யார் போடுவா அப்படின்னா, சிக் பாய் தான் அந்த பொண்ணுக்கு ட்ரக்கை போட்டுட்ருப்பான். இப்போ பார்த்தா அங்கே கொஞ்சம் குழந்தை உருண்டுக்கிட்டு இருக்கும். இவனுங்க எல்லாம் போதையிலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருப்பானுங்க. அந்த குழந்தைய பார்த்துக்க கூட ஆள் இருக்காது. அந்த குழந்தையோட அம்மா தான் இந்த பொண்ணு. அவளும் ட்ரக்கை போட்டுட்டு அப்படியே சொருகி போய் படுத்து கிடப்பான். இப்போ நம்ம அடுத்த கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவன் யார் அப்படின்னா, அவன் தான் பிக் பி. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோவான ரெண்டனுக்கு இதெல்லாம் போதும்னு தோணும். பட்டார்னு எந்திரிச்சு அந்த மதர், அவன் வித்துட்டு இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட இனிமே நான் ட்ரக்கை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்படிமா, இல்லை நீ பாரு, நான் கண்டிப்பாக விட்டுருவேன் அப்படின்னு அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிவிட்டு இவனே வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி ஒரு 10 நாள் 20 நாள் வீட்டை விட்டு போகாமல் நம்ம வெளியே இருப்போம். அப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னவோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் தானே நம்ம
நமக்கு ட்ரக் அடிக்கணும்னு தோணுது, ஸோ வெளியே போகாமல் இருப்போம்னு சொல்லி பயங்கர கிளவராக பிளான் பண்ணுவான். ஆனால் என்னென்னா எல்லாமே செட் பண்ணி முடிச்சிடும். இப்போ அந்த ஹெராயினோட போதை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் போதை வேணுங்கிற நிலமை வந்ததுனால என்ன பண்ணுவான், ஹெராயினுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரக் எடுத்துக்குவோம். எடுத்துட்டா அந்த போதை இறங்குறதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளே செட்டில் ஆகிருப்போம். அப்போ வந்து ஈஸியாக அந்த ட்ரக் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட போய் கேட்பான். அவன் வந்து ஏதோ 2 மாத்திரையை கொடுப்பான். அது வந்து பின்னாடி வைக்கணும் பட்டக்ஸில். அந்த மாத்திரையை வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே என்னென்னா, ஹெராயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் போதே வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வயிறு கலக்கி அவனால் தாங்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கிற டாய்லெட்டுக்கு போவான். அது போனால் இருக்கிறதுலே கேவலமான டாய்லெட்டாக இருக்கும். அவ்வளோ மட்டமாக இருக்கும். அதில் உட்காந்து பாத்ரூம் போவான். பார்த்தா அந்த வெச்ச மாத்திரை உளுந்துடும். இப்போ அந்த மாத்திரை எடுக்கிறதுக்காக அந்த டாய்லெட்டுக்குள்ளேயே அவன் உள்ளே போயிடுவான். டாய்லெட்டுக்குள்ளே உள்ளே போய் நீந்தி அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு வெளியே வருவான். அவன் உடம்பு ஃபுல்லாக வந்து டாய்லெட்டுக்குள்ளே என்ன கருமாந்திரம் இருக்குமோ அது இருக்கும். இப்போ என்னென்னா, இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, சிக்பாயி, அவனும் வந்து ட்ரக்ஸை விட்டுருப்பான். எதுக்காக விட்டுருப்பான்னா, இவன் விட்டான்ல, அதனால வந்து இவனுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் இவன் கூட வந்து போட்டி போடுறதுக்கும், நீ இந்த மாதிரி வந்து ட்ரக்கை நிறுத்துறதுங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, நீ ட்ரக்கை நிறுத்துறன்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டிருக்காத அப்படின்னு சொல்லி இவனோட எஃபர்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்காகவே அவன் ட்ரக் அடிக்கிறத நிறுத்திட்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ட்ரக் இல்லாமல் போதை இல்லாமல் வந்து பார்த்தா இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடிச்சு டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு பார்க்கில் ஒரு நாய் ஒன்று படுத்து கிடக்கும். அந்த நாயோட குண்டியில் போய் சுடுவானுங்க. அதனால் அந்த நாய் வந்து அந்த ஓனரையே பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி போதை இறங்கினதுக்கப்புறம் வாழ்க்கையில் போர் அடிக்கிறதுனால எதோ பண்ணாத அலும்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைமில் தான் வந்து என்னென்னா, இப்போ அடுத்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா ஸ்பட்டு, அவனும் வந்து ட்ரக்கை விடுறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவங்ககிட்டையும் பேசி கீசி அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்து அனுப்பி வைப்பான். அப்போ அனுப்பும்போது என்ன பண்ணுவான்னா, ஸ்பட்டு சொல்லுவான், எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் தானே இரு, கொஞ்சோண்டு இந்த பவுடரை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ போன்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பான். அவன் பார்த்தா பவுடரை சாப்பிட்டு போயிட்டு இன்டர்வியூவில் உழப்புன்னு உழப்பிடுவான். அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவன் வந்து மகா மட்டமான ஆள், செம்ம ட்ரக்கில் வந்து இங்கே உளறிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனுக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடும் கடைசியில். இப்போ பெக்பியை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. பெக்பி யாருன்னா சரியான முரடன். அவன் ஒரு குடிகாரன், பட் பெருசாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவன் எங்கேயா பார்த்தாலும் யாருக்கிட்ட பார்த்தாலும் வம்பு எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவனோட தோல்வியை அவனால் ஒத்துக்கவே முடியாது. அவன் தோத்தானா அந்த பழியை தூக்கி அடுத்தவன் மேலே போட்டு அவனை அடிக்க போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பெக்பி. இப்போ இந்த பில்லியர்ட்ஸ் கேமில் எவனோ ஒருத்தனை பிடிச்சி வேணும்னே வந்து இவனை தோக்கடிச்சதுக்காக அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இதை வச்சே வந்து நம்ம டாமை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. டாம் யார் அப்படின்னா, அவன் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் இவங்கள மாதிரி எந்த விதமான பழக்கமும் இல்லாதவன். அவன் வீட்டில் வந்து இப்போ நம்ம மார்க் ரெண்டன் இருப்பான். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மார்க் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா, இருக்கிற உண்மையை சொல்லிடுவான். ஏன்னா மார்க்குக்கு ஒரு வீக்னஸ் என்னென்னா, அவனால் பொய் பேச முடியாது. அப்போ அவன் சொல்லுவான், பெக்பி வந்து அந்த பில்லியர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் பெருசாலாம் ஒன்றும் ஆடி ஜெயிக்கலை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவன் மண்ணக்க வெயிட்டு தான் வந்தான். இவன் கூட ஆடின ஆளை இவன் தோற்றதுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லி அடித்து பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்தான்னு இவன் பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தா நம்ம மார்க்கு அவன் டாமியோட டிவிடி கலெக்ஷனில் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை மேட்ரு பண்ண வீடியோவை எடுத்து வச்சுருந்துருப்பான். அதை எடுத்து இந்த கவரில், ஃபுட்பால் கவரில் மாற்றி அதை போய் இவன் வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போவான். ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம டாமுக்கு தெரியாது. இங்கே கிளப்பில் இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தா வந்து பெக்பி வந்து நான் அந்த பில்லியர்ட்ஸ் இதில் அப்படி ஜெயித்தேன் இப்படி ஜெயித்தேன்னு சொல்லி புருடா விட்டுக்கிட்டு பீரை குடிச்சிட்டு பீர் கிளாஸை தூக்கி வீசுவான். பார்த்தா அது ஒரு பொண்ணோட மண்டையில் போய் விழுந்துடும். அந்த பொண்ணோட மண்டையிலேருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சிடும். அங்கே ஒரு பயங்கர கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணால் இங்கே வீட்டில் நம்மால் மார்க்கு டாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் மேட்ரு பண்ணுற வீடியோ, அதை பார்த்துட்டு உட்காண்ட்ருப்பான். அதை பார்த்துட்டு அவன் உட்காண்ட்ருக்கும்போது தான் அவனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில் என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரிய வரும். என்ன அவன் வாழ்க்கையில் மிஸ் ஆகுதுன்னா பொண்ணுங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ட்ரக்ஸ் மட்டும்தான் இருக்குது. பெருசாக பொண்ணுங்க மேலேயோ பொண்ணுங்க சைட்லேயோ வந்து அவனுக்கு ஈடுபாடோ எண்ணமோ இருந்ததில்லை. அதனால் இப்போ அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து பையன் ட்ரிகர் ஆகி நம்மளும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கணும்னு நினச்சிட்டு கிளப்புக்கு வருவான். கிளப்புக்கு வந்தால் பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் ஆளுக்கு ஒரு பொண்ணோடு இருப்பாங்க. இப்போ தான் தடவை அதை அவன் ரியலைஸ் பண்ணுவான். அடப்பாவமே, இத்தனை நாளாக வந்து நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பில் இருக்கிற ஒரு பொண்ணாக போய் பார்த்து பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் எந்த பொண்ணுமே இவன் கூட பேசாது. அப்போது
கார்னரில் ஓரத்தில் ஒரு பொண்ணு வந்து தம் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட போய் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே போகும்போது பார்த்தா எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ண வருவான். அழகாக அவனையும் வந்து டேக்கிள் பண்ணிவிட்டு அவன் கொடுத்த 2 கிளாஸ் சாராயத்தையும் வாங்கி குடிச்சிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு வெளியே கிளம்பிடும். அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின் டயன். இப்போ டயன் வெளியே போகவே பின்னாடி மார்க் ஓடி வந்து, நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆவுன்னு கதை விடுவான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா? ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் நீ இப்போ தான் முத ஒரு பொண்ணுக்கிட்டே வந்து நீ அப்ரோச் பண்ணுற. ஏன்னா நீ உண்மையானுமே ரொம்ப காமான ரொம்ப அமைதியான ஒரு ஆள். இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக நீ வந்து என்கிட்ட இப்படி நடிக்க வேணாம், உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே அவனை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு டாக்ஸியை கூப்பிட்டு அந்த பொண்ணு செம்ம ஆட்டிடியூடில் காரில் போய் உட்காந்து என்னன்னா ஓப்பன் பண்ண கதவை சாத்தாமல் இருப்பாள். இவனுக்கு புரியாமல் மக்கு மாதிரி இங்கே நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் உள்ளேருந்து சொல்லுவான், ஏய் நீ இப்போ வரியா இல்லை நான் வந்து காரை எடுக்கட்டான்னு. அப்புறம் தான் இவனுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சால் பட்டுன்னு காரில் ஏறி உட்காருவான். உட்காந்தா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே போவாங்க. டயன் வந்து அவள் இருக்கிற இடத்துக்கு வந்து மார்க்கை கூட்டிகிட்டு போவாள். இங்கே பேரலாக மார்க்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொண்ணோட வந்து அந்த பார்ட்டியிலேருந்து பிக்கப் ஆகி கிஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்க போவாங்க. இங்கே டயன் வீட்டில் மார்க் வந்திருப்பான். வந்து அவளோட ரூமில் வந்து 2 பேருமே இது பண்ணுவாங்க. அதில் என்னென்னா ஸ்பட் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியாது. எதனாலன்னா அவன் ஓவர் டோஸ் ஆகி கண்ணு சொருவி படுத்து கிடப்பான். ஆனால் அந்த பொண்ணு இல்லை, அப்படி என்னதான் உனக்குள்ளே இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி ஸ்பட்டு கீழே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடும், ட்ரெஸ் எல்லாம். அப்போ தான் டாமியும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வீட்டில் செக்ஸ் வச்சுக்கும் போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து டாமி கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி எடுத்தோம் இல்லையா வீடியோ, அதை போட்டுட்டு நம்ம செக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் டாமி கிட்ட. டாமியும் அந்த வீடியோ கவரில் இருக்கிற கேசட் எடுத்து போடுவான். பார்த்தா இவங்க செஞ்ச வீடியோ இல்லை, அது ஃபுட்பால் மேட்ச்சு. ஏன்னா அதை தான் வந்து நம்ம மார்க் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டானே, அந்த விஷயம் வந்து டாமிக்கு தெரியாது. இப்போ டாமியும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ ஒரு வேளை அந்த சீடி எங்கேயோ தொலைச்சிட்டோமோ இல்லை எங்கேயாச்சும் வந்து வாடகைக்கு எடுத்த இடத்துல திருப்பி கொடுத்துட்டோமோன்னு டாமி ரொம்ப பயப்படுவான். இதனால் அவனுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான சண்டை வரும். இதே டைமில் வந்து மார்க் வந்து டயன் கூட மேட்ரு பண்ணி அவனுடைய உச்சத்தை அடைஞ்சிருவான். மேட்ரு பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு டயன் எந்திரிச்சு, நீ இங்கே படுக்க முடியாது, இங்கே நீ தூங்கக்கூடாது, எந்திரிச்சு போய் வெளியே சோஃபாவில் படும்பான். நான் ஏன் போகணும், நான் இப்போ தான் நான் பண்ணி முடிச்சிருக்கேன், நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் சொன்னா கேளு, நீ வெளியே போய் சோஃபாவில் படு, இங்கே வந்து சத்தங்கித்த எதுவும் போடாத, அப்படி உன்னால் இருக்க முடியாதுன்னா நீ வீட்டுக்கு கிளம்பி போயிரும்பா. மார்க்குக்கு ஒன்றுமே புரியாது, யாரா இவ வந்தா கூப்பிட்டு வந்தா மேட்ரு பண்ணா வெளியே போக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் வெளியே போயிடுவான். இங்கே டாமி தேடிக்கிட்டு இருப்பான், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அதுதான் வந்து இவன் எடுத்துகிட்டு வந்துட்டானே. காலையில் விடிஞ்சு பார்த்தா ஸ்பட்டு பெட்டில் படுத்துட்டு இருப்பான். அவன் ஃபுல் டோஸில் வந்து படுத்துருப்பான் இல்லையா, முழிச்சு பார்ப்பான், எங்கே இருக்கான் என்ன ஏதுனே தெரியாது. அப்போ இங்கே வந்து பார்த்தா நம்ம மார்க் படுத்துட்டு இருப்பான் சோஃபாவில். வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பான். என்னடா இது அப்படின்னு அவன் முழிச்சு பார்ப்பான். ஸ்பட்டு முழிச்சு பார்த்தா அவன் பெட்ஷீட் ஃபுல்லாக வந்து 2 டாய்லெட் போய் வச்சுருப்பான் தூங்கும் போதே. இங்கே வந்து டாமி வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற வீடியோ கடைக்கு போய் நிற்பான். எதுக்காகனா இவங்க கொடுத்த கேசட் ஏதாவது அதில் மாறி போயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக. இப்போ மார்க் எந்திரிச்சு டைனிங் டேபிளுக்கு வருவான் சாப்பிட. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் யார், நீங்கள் வந்து டயனோட ரூம்மேட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பான். ரூம்மேட்ஸா ஹஹா அப்படின்னு சிரிப்பாங்க. ஏன்னா டயன் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது டயானோட அப்பா அம்மா. இதில் பார்த்து மிரண்டுருவான் பையன். இங்கே நம்ம ஸ்பட்டு ரூம்லேருந்து எந்திரிச்சு வருவாப்பில் பெட்ஷீட்டை கையில் வச்சுட்டு. சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வரும்போது பார்த்தா நான் மட்டையாயிட்டேன், இந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஏதோ ஒரு நாள் இருக்கிறதா தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு சாப்பிட்ருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பெட்ஷீட்டை வாங்கும், நான் துவைக்கிறேன் அப்படின்னு. இல்லை நானே துவைக்கிறேன்னு பிடிச்சி இழுப்பான். 2 பேர் இழுத்தா பெட்ஷீட் கையிலேருந்து செதறினா உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்பட்டோட ஷிட்டு இருக்கும். அது பூரா எல்லாத்து மூஞ்சிலையும் தெரிச்சிடும். இப்போ இங்கே மார்க் வந்து டயனை கூப்பிட்டு போயிட்டுருப்பான். அப்போ வந்து மார்க் சொல்லுவான், ஏய் நீ ரொம்ப சின்ன பொண்ணுடி, நீ பிலோ ஏஜ், இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னு என்னை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், அவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க உன்னை வந்து நான் மேட்ரு பண்ணது தப்பு, இனிமேல் நான் வந்து உன்னை பார்க்க வரமாட்டேன், என்னை இந்த மாதிரி நீ வந்து பேசாத பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்லுவா, இங்கே பாரு தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போலீஸ்கிட்ட மாட்டெல்லாம் மாட்ட, நீ சப்போஸ் என்னை இனிமேல் பார்க்க வரலன்னு வச்சுக்கோமே, அப்போ தான் நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்லுவேன், நீ என் கையை பிடிச்சி எடுத்துட்ட, எனக்கு
கெடுத்துட்டாருன்னு. அப்போ என்ன பண்ணுவேன்னு அவனை மிரட்டுனா மார்க் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிடுவான். டயன் வந்து ஒரு வில்லி மாதிரி அங்கே நின்று பார்ப்பான். இப்போ இவனுங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவானு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தா ஒரு செம்ம அழகான மலை இருக்கும். இப்போ டாம் வந்து சொல்லுவான், நம்ம அங்கே நடந்து போவோம் அப்படின்னு. எதுக்குடா அங்கே நடக்கணும் அப்படின்னா, மற்றவன் எவங்கிட்டையும் பதில் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா அப்போ மார்க் வந்து ஒரு இதில் வந்து பஸ்ட் அவுட் ஆயிடுவான். இங்கே பாரு, எல்லாமே வந்து மோசமான ஒரு நாளில் தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே மோசமானவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டோடைய வரலாறே அப்படி தான். நம்மளை வெள்ளைக்காரன் வந்து ஆண்டு நமக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இல்லாமல், நமக்குன்னு ஒரு வரலாறு இல்லாமல் இருக்கிறதுலையே மட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த டென்ஷனு ப்ரெஷர் எல்லாம் வந்து வாக்கிங் போனாலோ ஃப்ரெஷ்ஷான காற்றை சுவாசித்தாலோ போகுமான்னு கேட்டால் போகாது. நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனாவது மாறுவாங்களா அப்படின்னா அது நம்ம கையில் அதுக்கான விடை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாக்குன்னு அவனுடைய வாய்ஸ் ஓவருக்கு திரும்ப வரும். அப்போ மார்க் சொல்லுவான், எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால் நாங்கள் மறுபடியும் வந்து ட்ரக் அடிக்கிறதுக்கே போயிட்டோம் அப்படின்னு. ஏன்னா பார்த்தா 4 பேருமே மறுபடியும் வந்து ட்ரக் அடிக்ஷன் போயிருப்பாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, அந்த டிவிடியை இவன் தான் எடுத்தாங்கிறது வந்து மார்க் வந்து அவங்ககிட்ட டாமிக்கிட்ட சொன்ன மாதிரியே நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. சொன்னானா இல்லையாங்கிறது கூட தெரியாது. டாமிக்கும் பிரேக்கப் ஆயிரும். இத்தனை நாளாக வந்து தெளிவாக ஒழுக்கமாக இருந்த டாமியும் வந்து ட்ரக் அடிக்டாக மாறிடுவான். மறுபடியும் வந்து ட்ரக்குக்காக வந்து திருட ஆரம்பிப்பானுங்க, மருந்து கடத்த ஆரம்பிப்பானுங்க, ட்ரக்கு கடத்த ஆரம்பிப்பானுங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அதே மாதிரி அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் வந்து உட்காந்து ட்ரக்கை போட்டுட்டு இப்போ வந்து என்னென்னா இந்த பெக்பி அடிக்கடி வந்து இவனுங்களை மீட் பண்ணிட்டு போவான். அவன் வரும்போதெல்லாம் யாரையாவது பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனுங்களுடைய வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறும். ஏன்னா இவனுக்கு திருந்தி ஒரு நாள் தான் திருந்தி இருந்திருப்பானுங்க, அடுத்த நாளே மறுபடியும் வந்து அந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிருப்பானுங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னா, திடீர்னு அவனுடைய ஹை டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகும். யாருக்கு? மார்க்குக்கு கொஞ்சம் அரை போதை அப்படியே கிழிஞ்சு வரும்போது அங்கே இருக்கிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்து அழுதுகிட்டே இருப்பான். அந்த ட்ரக் அடிக்கிற இடத்துல இருக்க பொண்ணு அலிசன், எது கழுகுறா எதுக்கு கத்துறான்னு யாருமே போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே செம்ம போதையில் இருந்ததுனால யாருக்கும் போய் பார்க்கணும்னு கூட தோணாது. அப்போ டப்புன்னு மார்க்குக்கு மொழிப்பு வரும். அவன் அவன் எந்திரிக்கும் போதே கடைசியில் பார்த்தா சிக் பாயும் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு போய் பார்த்தா அங்கே வீட்டுக்குள்ளே ரூமில் குழந்தை வந்து செத்து கிடக்கும். அதை பார்த்து கதறுவாங்க எல்லாரும். கதறி என்ன பிரயோஜனம், அந்த குழந்தை தான் செத்து போச்சே. இவனை ட்ரக்கை போட்டு அந்த குழந்தைய ஏதோ பார்க்காம விட்டானுங்க. இப்போ அந்த இடத்துல யாருமே ஒன்றுமே பேசாமல் நிற்பாங்க. அப்போ நம்ம மார்க் வந்து நான் அடுத்த ஹிட்டு வந்து ரெடி பண்ணுறேன், அடுத்த ஜாயிண்ட் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் போய் இது பண்ணுவான். அலிஷன் வந்து எனக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் கொடு, எனக்கு அது வேணும்னு சொல்லுவான். இப்போ வந்து என்னென்னா சிக்பாய் வந்து அழுன்னு அழுவான். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என்னென்னா அந்த குழந்தையோட அப்பனே வந்து சிக்பாய் தான். அப்புறம் மறுபடியும் ட்ரக்குக்காக இது பண்ணி தெஃப்ட்டு ராபரி அது இதுன்னு பண்ணும்போது ஒரு இடத்துல மாட்டிக்குவானுங்க. அடுத்தோடைய முதல் சீனில் அவன் ஓடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறது வந்து இந்த சீனில் தான். இப்போ என்ன ஆகும்னா ஸ்பட்டை வந்து ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி மாட்டியிருக்கான்னு. இப்போ வந்து நம்ம மார்க்கை வந்து மன்னிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இதுதான் முதல் டைமு, நீ என்ன பண்ணு, ரீஹாபிட்டேஷன் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு நீ திருந்தி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு மார்க்கை மன்னிச்சு விட்ருவாங்க. மார்க் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா பெக்பி, டாமி, சிக்பாயி, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்துட்டு மார்க்குக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்பட்டோட அம்மா அங்கே வருவாங்க. வந்தால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் அவனை காப்பாற்ற முடியலன்னு இவன் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் பெக்பி எல்லாம் வந்து அந்த அம்மாவை ஹர்ட் பண்ணுவான். அவன் பையன் இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம், நாங்கள் ஒன்றும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விடுவான் அங்கேருந்து. இதை பார்த்தோம்னா மார்க்குக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். என்னடா அது, நம்ம கூடயே இருந்த பையன் இப்படி ஆகிட்டான், அவன் உள்ளே போயிட்டான், நம்ம மட்டும் வெளியே சுற்றிட்டு இருக்கோமேன்னு ரொம்ப மனசு ஹர்ட் ஆகும் அவனுக்கு. இப்போ அவன் ட்ரக் ப்ராப்ளமில் வேறு இருக்கிறதுனால மறுபடியும் ட்ரக் அடிக்கலான்னு அவனுக்கு தோணும். கவர்மெண்ட்லேருந்து அவனுக்கு வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 சின்ன டோஸ் ட்ரக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு தருவாங்க. ஆனால் அந்த 3ஐயுமே வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா காலையிலே போட்டான். இப்போ எப்படி சாயங்காலம் வரைக்கும் நேரத்தை ஓட்டுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஒரு காம்பவுண்ட் சவர் மேலே ஏறி அங்கேருந்து குதிச்சா பார்த்தா மறுபடியும் அந்த ஹெராயின் போடுற இடத்துக்கே வந்துடுவான். அவன் என்ன பண்ண போகிறான், வேணாம் நான் சொல்ல போகிறான். வந்தவனுக்கு மறுபடியும் ஒரு
ஊசி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பான். அவனும் ஊசியை குத்திக்கிட்டு ஹெராயினை போட்டுட்டு அப்படியே சொருவிட்டு படுத்துருவான். படுத்தா அப்படியே வந்து அந்த நிலம் உள்ளே போகும், கார்பெட்லாம் உள்ளே போகும், அது சவப்பொட்டி மாதிரி இருக்கும். என்ன ஆகும்னா இவனுக்கு ஓவர் டோஸ் ஆகி ஃபிட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கீழே காலை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு வருவான் அந்த மதர். ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு அந்த டாக்ஸியில் அவனை ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போனால் போகிற வழியில் அவனுக்கு அரைவாசி தான் ஞாபகம் இருக்கும். அப்படியே 2 சைடும் பார்த்தா வந்து ரெட் கலர் கார்பெட்டு. அவன் முகத்தை மட்டும் கொஞ்சோண்டு ஆட்டி இருப்பான். திடீர்னு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு உயிரே திரும்பி வரும், சுயநினைவே வரும். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் படுக்க வைப்பாங்க அவங்க அப்பா அம்மா. அவனால் முடியாது, அந்த ரூமெல்லாம் சுற்றும், அவன் மெமரியில் அந்த குழந்தை செத்து போனது, இந்த மாதிரி விஷயங்கள், இவன் சின்ன வயசு பொண்ணை மேட்ரு பண்ணான் இல்லையா டயன், அந்த பொண்ணு, பெக்பி எல்லாருமே வந்து போவாங்க. இவன் வந்து திணறுவான். அவங்க அப்பா அம்மாக்கிட்ட கெஞ்சின்னு கெஞ்சுவான், எனக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுங்கன்னு. இவனால் வந்து வாழவே முடியாது. ரியாலிட்டி ஷோலாம் வந்துட்டு போகும். டாமி வந்துட்டு போவான் கண்ணு முன்னாடி, அவன் வாழ்க்கையை நாம் இப்படி பண்ணிட்டோமேன்னு. ஏன்னா டாமி இன்றைக்கி ட்ரக் அடிக்டாக இருக்கிறதுக்கு இவன் தான் காரணன்றது இவன் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இவன் வேணும்னே அதை செய்யலை. டாமி வாழ்க்கை இப்படி ஆகணும்னு அவன் அதை பண்ணலை. பட் ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸில் இவனால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ என்னென்னா அவன் போய் லாட்ரியிலலாம் ஜெயிச்சிருவான், அவன் பேரில் வீடெல்லாம் வந்துடும், எல்லாமே நல்லது தான் நடக்கும் அவனுக்கு. ஆனால் எல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும். டாமியை போய் பார்க்கலான்ட்டு போவான். பார்த்தா அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ ஆர்கனைஸ்டாக, அவ்வளோ அழகாக வச்சுருந்த டாமியோட வீடு ரொம்ப கேவலமானதாக மாறி இருக்கும். இப்போ டாமி கேட்பான், எனக்கு கொஞ்சமாச்சும் வந்து காசு கொடு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. பண்ண தப்போடைய ரெக்ரெட்டை தாங்க முடியாமல் கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவான். இப்போ அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம டயன். அவன் வருவான். வந்து இது மாதிரி நீ என்ன கஞ்சா அடிக்கிறியா, எனக்கும் கொஞ்சம் கொடுன்ட்டு உள்ளே வந்துட்டு அவங்க கூட மேட்ரு பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ இங்கேயே படுத்துட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, வாழ்க்கையில் உனக்கு மாற்றம்ங்கிறது ஒன்று தேவைப்படும், அதனால் நீ வந்து இங்கேருந்து வெளியே போ, ஏதாவது புதுசான ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுன்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்புவான். அவனுக்கும் அது புரிஞ்சால் பார்த்தா அவன் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி எல்லா பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கிட்டு டைரெக்டாக லண்டன் கிளம்பி போயிடும். லண்டனில் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் புரோக்கராக அவன் ஓரளவுக்கு வந்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பான். அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ஒரு வேலை, ஒரு வருமானம்னு நிம்மதியாக இருக்கும்போது டயன்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும். இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸோட நிலைமையெல்லாம் என்னென்ன, யார் எப்படி இருக்காங்க, அவன் வந்து இவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறா, இதையெல்லாம் சொல்லி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பான். அந்த லெட்டரில் வந்து பார்த்தா ஸ்பட் அதே மாதிரி தான் இருப்பான், சிக்பாயும் அதே மாதிரி தான் இருப்பான், டாமியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த டைமில் பெக்பியை போலீஸ் தேடுது, அவன் எங்கேயோ தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் டயன் எழுதியிருப்பாள். இந்த லெட்டரை மார்க் படிச்சுட்டு இருக்கும்போதே காலிங் பில் அடிக்கும். பார்த்தா பெக்பி உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தால் இவனோட நிம்மதி எல்லாமே போச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரூமில் இவன் தனியாக தானே இருந்தான். தனியாக இருந்ததுனால இவன் வந்து ஒரு இயல்பாகவே ஒரு கண்டெய்ன்டான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கும்போது பெக்பி இங்கே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவனுடைய ரூம்மேட்டாகவே மாறி பண்ணாத அட்டூழியமெல்லாம் பண்ணுவான். இப்போ எப்படி வந்து பெக்பியை இங்கேருந்து அனுப்புறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா மார்க்குக்கு ஒரு பயம் இருக்கும், இவனோட பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மார்க் வந்து போயிடுவானோ பெக்பி மூலயமா அப்படின்னு. ஆனால் பெக்பியை வெளியே அனுப்ப முடியாது, ஏன்னா ஃப்ரெண்ட் இல்லையா. அதனால கொஞ்ச நாள்லேயே பார்த்தா சிக்பாயும் அங்கே வந்துடுவான். என்னடா இதுன்னு பார்த்தா அங்கே ஒரு ட்ரக் ட்ரீலு, அந்த ட்ரக் ட்ரீலை முடிச்சுட்டா நம்மெல்லாம் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவனோட ரூம்மேட்டாக வந்துடுவாங்க. வந்தால் இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டு மார்க்கை போட்டு அட்டூழியம் பண்ணுவானுங்க. மார்க் வந்து எப்படியாவது இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னு இப்போ தான் கொஞ்சோண்டு வாழ ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அதுக்கு விடாமல் இவனுக்கு வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கம்பெனியில் வேலை போயிடும், இருக்கிறதுக்கு வீடு போயிடும். வீடு எல்லாம் போனதுக்கப்புறம் ஊருக்கு போகலான்னு மார்க் நினைக்கும் போது பார்த்தா ஒரு நியூஸ் வரும். என்னென்னா டாமி வந்து இறந்துட்டான் அப்படின்னு. டாமி எப்படி இறந்துருப்பான் அப்படின்னா இந்த பிரேக்கப் பிரச்சனைனால தான். அந்த பிரேக்கப் பிரச்சனை காரணமே நம்ம மார்க்கு தான். அதனால் அவன் ஒரு பூனையை வாங்கி அந்த பூனை முடி மூக்கில் போய் அவன் மூளையில் அது ஏதோ கட்டி அதனால் அவனுக்கு ஒரு டிசீஸ் வந்து அவன் இறந்துருப்பான். இந்த கில்ட்டும் மார்க்கை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ இவனுக்கு 4 பேரும் வந்து டாமிக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி பேர் அடிக்கும்போது இன்னொரு கேவலமான ஒரு ஐடியாவை வந்து சிக்பாய் சொல்லுவான். இங்கே பாரு, இந்த மாதிரி வந்து ஒரு 2 கிலோ கொக்கைன் இருக்குது, அந்த கொக்கைனை நம்ம கைமாற்றி விட்டோம்னா நம்ம செட்டில் ஆகிடலான்னு. ஏன்டா இப்போ தான் ஒருத்தன் ட்ரக் ஓவர் டோஸ்னால செத்து போயிருக்கான், அவனோடைய இறுதி சடங்குக்கே வந்துட்டு அவனோடைய சாவுக்கே வந்துட்டு மறுபடியும் ட்ரக்கு விற்கிறத பற்றி பேசுகிறீங்களாடா அப்படின்னு வந்து மார்க் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். டே தம்பி, நீ ரொம்ப
ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு 4000 யூரோஸ் தேவை. எங்கிட்ட 2000 தான் இருக்குது. இன்னொரு 2000 உன்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்துட்டேன். மரியாதையாக அந்த $2000 கொடு, விற்று உனக்கு வர்ற ஷேரை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ மார்க்குக்கு வேறு வழி இருக்காது. ஏன்னா கையும் களவுமா மாட்டிட்டான்னு. இவனுங்க 3 பேருமே அந்த ட்ரக்கை விற்கிறதுல குறியாக இருந்தானுங்க. சரி, வேறு வழி இல்லாமல் மார்க்கும் போய் பேங்க்குக்கு போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கிட்ட கொடுக்குறேன்னு ஒத்துக்குவான். இப்போ என்னென்னா, இவனுக்கு வாங்கின சரக்கு இருக்கு இல்லையா, அது உண்மையாலுமே அந்த ஹெராயின் பியூரானது தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மார்க்கையே அதை போட வைப்பானுங்க. போட்டால் ரொம்ப வருஷம் கழித்து மார்க்கு மறுபடியும் அந்த ஹெராயினை யூஸ் பண்ணுவான். இவ்வளோ நாளாக க்ளீனாக இருந்த மார்க்கு மறுபடியும் அந்த பழக்கத்துக்குள்ளே வருவான். இப்போ பஸ்ஸில் எல்லோரும் லண்டனுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ மார்க்குக்கு மனசில் ஒரு ஐடியா இருக்கும், என்னென்னா இன்னொரு தடவை அந்த ஹெராயின் நம்ம போடணும். ஏன்னா நமக்காக இல்லை, அந்த பெக்பின்ற அந்த எருமை இருக்கான் இல்லையா, இத்தனை நாள் அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கானே, அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவாது இன்னொரு தடவை அந்த ஹெராயின் நம்ம போடணும்னு சொல்லி ஹெராயினை போட்டுட்டு பஸ்ஸில் வருவானுங்க. பேக்கில் ஒரு 4-5 பேக் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போவானுங்க. அங்கே போய் ஒருத்தனை பார்த்து $16,000 ஹெராயினை விற்பானுங்க. விற்றுட்டு அவனுங்களுக்குள்ளே அவனுங்க செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு பாரில் குடிச்சிட்டு இருப்பானுங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது 4-5 பேரும் சேர்ந்தா 4 பேரும் சேர்ந்தான் குடிப்பானுங்க. ஆனால் என்னென்னா, இப்போ வழக்கம் போல் பெக்பி அங்கே வேலையை ஆரம்பிக்க போவான். போய் மறுபடியும் நான் பீர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இப்போ ஸ்பட்டும் நம்ம மார்க்கும் மட்டும் அங்கே இருப்பானுங்க. சிக்பாய் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். இவனுக்கு 2 பேர் மட்டும் தனியாக இருக்கும்போது மார்க் நம்ம வேணால் இந்த காசை ஆட்டையை போட்டலாமாடா அப்படின்னு கேட்பான். ஸ்பட்டு நீ என்ன சொல்கிற, உண்மையாலுமே சொல்கிறியா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுருப்பான். அப்போ கரெக்டாக சிக்பாய் அங்கே வந்துடுவான். பரவாயில்லையே, பணத்தை எடுக்காமல் இன்னும் அப்படியே வச்சுருக்கீங்களே அப்படின்னு விளையாட்டுக்கு பேசுவான். இவனுக்கு அதை பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே பெக்பி பீரை வாங்கிட்டு வரும்போது எவனோ தோளில் விழுந்து லைட்டாக அது கீழே சிந்தியிருக்கும். உடனே அவன் கூட வம்பிழுக்க ஆரம்பிச்சிடுவான். அவனும் எவ்வளவோ பொறுமையாக பேசி பார்ப்பான். ஆனால் பெக்பி அடங்குற மாதிரி இருக்காது. அப்போ பஞ்சாயத்து பெருசாகும். டப்புன்னு பீர் பண்ட் கிளாஸ் எடுத்து அவன் மூஞ்சியில் ஒட்டச்சு அவன் முகம் ஃபுல்லாக ரத்த வர வச்சுருவான். இவனுக்கு எல்லாரும் போய் அதை தடுக்க போவானுங்க. ஆனால் நம்மால் மார்க்கு மட்டும் ஒரு மாதிரி வெறுத்து போய் உட்காந்துருப்பான். எத்தனை நாள்ரா இதையவே நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு. ஆனால் பெக்பி மார்க்கை விடுற மாதிரி தெரியல. அந்த பணம் பாக்கி எடுத்துகிட்டு எனக்கு சிகரெட்டு எடுத்துகிட்டு வாடான்னு மார்க்கை மிரட்டுவான். மார்க்கும் இல்லை பயந்துருவான். ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருப்பான் பெக்பி. அப்போ பயந்துட்டு இந்த லைட்டரையும் பேக்கையும் எடுத்துகிட்டு வருவான். மார்க்கோட கையை அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கும். பார்த்தா இவனுக்கு போய் ஒரு ரூமில் 4 பேரும் படுத்துட்டு இருப்பானுங்க. அப்போ திடீர்னு மார்க்குக்கு முழிப்பு வரும். போதும்டாப்பா, இவனுக்கு பூசாரித்தனமும் போதும், இவனுக்கு பொங்கச்சோறும் போதும், இவனுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி இந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடணும், நம்ம தப்பிச்சிடணும் இங்கேருந்து அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த பணத்தை தூக்கிட்டு அவன் கிளம்ப ரெடியாவான். அப்போ ஸ்பட்டு முழிச்சு பார்த்துருவான். ஆனால் ஆல்ரெடி இவன் இந்த பிளானில் தான் இருக்கான்றது ஸ்பட்டுக்கு தெரியும். அதனால் ஸ்பட்டு எதுவுமே பண்ணாமல் திரும்பி படுத்துருவான். ஏன்னா ஸ்பட்டோட கையில் பெக்பி இப்போ சண்டை போடும்போது தடுக்க போனதில் அடிபட்டிருக்கும். அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட அவனை போக விடாமல் இந்த ரூமில் கூட்டிகிட்டு பெக்பி எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி படுக்க வச்சுருப்பான். அதனால் கடுப்பாயிட்டு அங்கேருந்து மார்க்கு போகிறத ஸ்பட்டு சொல்ல மாட்டான். ஆனால் இப்போ மார்க்கு அவன் வாய்ஸ் ஓவரில் சொல்லுவான், நான் ஏமாற்றிட்டேன்னு நினைக்கிறீங்களா, நான் ஏமாத்தலாம் இல்லை, பெக்பிங்கிறவன் ரொம்ப கேவலமானவன், சிக்பாயும் ரொம்ப கேவலமானவன் தான். ஆனால் ஸ்பட்டு ரொம்ப நல்லவன், அதனால் அவனை நான் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவனுக்கு மட்டும் பணத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு இவனுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு போய் ஒரு லாக்கரில் ஒளிச்சு வச்சுருந்துருப்பான். ஏன்னா அதை ரூமில் வச்சு அதையும் விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு இவனு ரெடியாக இருந்தானுங்க. அதனால் அந்த லாக்கரில் கொண்டு போய் பணத்தை வச்சுட்டு அவன் கிளம்பிடுவான். இங்கே இந்த விஷயம் தெரிஞ்சு பெக்பி பைத்தியம் மாதிரி ரூமை ஃபுல்லாக போட்டு அடித்து இடித்து உடச்சிக்கிட்டு இருப்பான். வெளியே பொண்ணுங்களாம் நின்றுட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் நைஸாக நம்ம ஸ்பட்டும் சிக்பாயும் அங்கேருந்து கிளம்பிடுவானுங்க. இப்போ மார்க் பேக் ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு நான் வாழ்க்கையில் மாற போகிறேன், நான் நார்மலான ஒரு மனுஷனாக ஆக போகிறேன், எனக்குள்ளே இருக்கிற கெட்ட பழக்கங்கள், எனக்குள்ளே இருக்கிற போதை வஸ்துக்கள் எல்லாத்தையும் என்னை விட்டு வெளியே தள்ள போகிறேன், இனிமேல் என் வாழ்க்கை டேக்ஸு, ஃபேமிலி, வீடுன்னு ரொம்ப சந்தோஷமானதாகவும் ரொம்ப நார்மலானதாகவும் மாறப்போகுது, கடைசியாக இந்த போதை பழக்கத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போவான். அப்படியே இந்த படம் முடிஞ்சது. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.